ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயாவுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் அவங்க எந்த அளவுக்கு பாடியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நிலாவே எடுத்துகிட்டு வந்து அவங்க கையிலையும் கொடுத்துட்டாங்க. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பின்னணிகள் என்ன, ஒரு சில கிஃப்ட் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான விஷயங்கள் என்னன்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற பர்சன் நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழில் நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லலாம். சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஜூனியர் லெவல் சிங்கிங்கான காம்படிஷன் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு வாரமும் குழந்தைகள் ஒவ்வொரு ரவுண்டில் சூப்பராக அசைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய டவுன் பஸ் வாரத்தில் ஸ்ரேயா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது முதல் மரியாதை பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நிலாவை தான் கையில் பிடிச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாட்டில் பாடி சூப்பராக கலக்கியிருக்காங்க அப்படின்னு கூட சொன்னாங்க. இவங்க பாடின பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயத்தையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. கூடிய கணேஷ்க்கும் சேர்ந்து பாடியிருப்பாரு. அவருடைய பர்ஃபார்மன்ஸும் பீட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயோட பர்ஃபார்மன்ஸ் ஹைலைட்டடாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுடைய ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து தமிழே தெரியாது, பட் இருந்தாலும் கற்றுக்கிட்டு இந்த அளவுக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்குறாங்கன்ற விஷயம் ரொம்பவே சூப்பரான விஷயம்ன்ற விஷயத்த தாராளமாக மென்ஷன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்காகவே டிசைன் பண்ணி நிலாவை எடுத்துகிட்டு வந்து கையிலேயே கொடுத்துட்டாங்க. ஸ்வேதா மோகன் மேம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு க்யூட்டாகவும் ரொம்பவே பர்ஃபெக்டாகவும் இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தையும் ஸ்வேதா மோகன் மேம் இன்னொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ சூப்பராக பெஸ்ட்டாக இந்த வாரத்துக்கான, அதாவது இந்த சீசனுக்கான ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மராக இந்த ஒரு பாட்டு வந்து நான் பார்க்குறேன் அப்படின்ற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு க்யூட் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப பர்ஃபெக்ஷனாகவும் பாடிருந்தாங்கன்றது தான் இந்த இடத்துல அவங்க வந்து மென்ஷன் பண்ணாங்க. நிஜமாவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு கூட சொன்னாங்க. ஸோ இந்த ஒரு சீசனை பொறுத்த வரைக்கும் அபிஷிகா, ஸ்ரேயா, கனிஷ், மோக்ஷிதா அப்படின்னு சொல்லி பல பேர் ரொம்ப சூப்பராக பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் எனக்கு இவங்களதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் பேரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்ரேயோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அந்த விஷயத்தையும் மறக்காமல் உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க.